மேட்ச் விட்டு வெளியே போகிறேன். ஏன் மேட்ச் விட்டு வெளியே போகிறேன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். மேட்ச் நடுவில் இன்றைக்கி சும்மா ஒரு ரூம் மேட்ச் போடலாமேன்னு ரூம் மேட்ச் போட்டேன். அதில் நான் அடித்த கேம் பிளே பாருங்கள் 7 இல்லை. நான் அடிக்க ஆஃப்லைனே போயிருப்பான் இனிமே. இப்போ இங்கே நின்று சூடாக எனக்கு ரீக்காலாகவும் டப்புன்னு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விட்டேன். அப்புறம் இல்லை எமௌண்ட்டை போட குத்தி விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே ஒரு பாட்டு ஓடிக்கிருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் டப்புன்னு எகிரி ஒரு ஷாட் ஹெட்ல வச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இவன் சரியான டேமேஜ் ஆகிடுது. ஓடி ஆல்ரெடி ஒரு அடி தான் அடித்து திருப்பி செத்துட்டான். 3 கில் இந்த மேட்ச்சில். அடுத்த மேட்ச் எல்லாம் ஆஃப்லைன் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயே ஒரு டவுன் வச்சிட்டேன். ரிவே பண்ணால் எல்லாம் ஆஃப்லைன் போனது எல்லாம் திருப்பி ரிவே பண்ணி நம்மளுக்கு கடைசியில் 2 கில் தான் கிடச்சிருக்கோம். 4 பேருமே கடைசியில் ஆஃப்லைன் போயிட்டேன். அதுதான் நான் வெளியே வந்துட்டேன் மேட்ச் விட்டு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ டேமேஜ் வாங்குறாங்க ஆனால் சாக மாட்டேங்கிறாங்க. அவங்க அடித்தா மட்டும் ஒரே அடியில் நான் செத்துடுறேன். இப்போ நீங்கள் என்னடா எனக்கு ஹெட்டே விழுவ மாட்டேங்கன்னு நினச்சி அவங்க கரெக்டாக விழுந்துருச்சு.